வக்ஃபு சொத்து எங்கெங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம், கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்துருவோம், ஒரு தட்டுல எல்லாத்தையும் எடுத்துருவோம். கிழிச்சணி ஒரு தட்டுல எடுத்து பாராளுமன்றத்துல கேட்டாங்க. அழகா ராகுல்ஜி சொன்னார், என்டிஏ கவர்மெண்ட்ங்கறாங்கல்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட். இதுக்கெல்லாம் எங்க கிட்ட தகவலே இல்லைன்னு அர்த்தம். கோவிட் காலத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்த போய் செத்து போனாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? இவங்க கொண்டு வந்த அவசர கதியினால சட்டத்துல போக்குவரத்து இல்ல, ரயில் இல்ல, ஆயிரக்கணக்கில் செத்து போனாங்க. அப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் இறந்து போனவர்களின் தகவல் என்ன என்று பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள். டேட்டா இல்ல. வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள். பல நூறு விவசாயிகள் செத்து போனார்கள். எத்தனை விவசாயி செத்து போனாங்கிறதுக்கு டேட்டா இருக்கா? டேட்டா இல்ல. மருத்துவமனையில ஆக்சிஜன் பற்றாக்குறையினால குழந்தைகள் இறந்து போறாங்க, முதியவர்கள் இறந்து போறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இறந்து போனவர்களின் விவரம் என்ன கேட்கப்பட்டுச்சு? டேட்டா இல்ல. அதுக்கும் டேட்டா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் என்கிற பெயரிலையும் மாட்டிறச்சியின் பெயராலும் முஸ்லிம்கள் தலித்துகள் கொல்லப்பட்டார்களே நூற்றுக்கணக்கில். எத்தனை பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? அதற்குரிய தரவு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள். ஜனநாயகம் குரல் நெரிக்கப்பட்டு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டு பல பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் கடும் வழக்குகளில் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அது குறித்த விவரம் உண்டா என்று கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள். இதுக்கெல்லாம் டேட்டா இல்ல. இவங்க சொல்றாங்க வக்ஃபு சொத்தை நீங்க என்கிட்ட பதிவு பண்ணிருங்க, இவங்களை நம்ம நம்பணுமா? இவங்க டிஜிட்டலைஸ் நமக்கு தேவையா?